ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயமா. இது ஐஸ் விலாக். எனக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவும் க்ளீனிங் ரொட்டீன் தாங்க. என்னம்மா எப்போ பார்த்தாலும் க்ளீனிங் ரொட்டீனே போடுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வீடியோ தாங்க நான் கிளிப்பாக எடுத்து போட முடியும். ஓகேவா? எனக்கு இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தாலே தெரியும். வாஷிங் மிஷினில் தான் துணி போட்டுட்ருக்கேன். வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு காய வைக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு, இது வந்து ஸ்க்ரீன் துணி. சரி, இதை வந்து அதுக்குள்ளே போட வேணாம். போட்டோன்னா அந்த ரவுண்ட் ரவுண்டாக ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அது போயிட்டு அந்த வாஷிங் மிஷின் அந்த இதில் மாட்டிக்குது. சரி, ஏதாவது மிஷின் ப்ராப்ளம் ஆச்சுன்னா இப்போவே ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும். இதில் இதை போட்டு அது சிக்கிக்கிச்சுன்னா ஐயய்யய்யோ, மறுபடியும் புது வாஷிங் மிஷின் வாங்க நம்மளால முடியாதுன்ட்டு அந்த ஸ்க்ரீனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கூலிங். இது வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா சாரி காய்ஸ், இது வந்து ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணுறதுக்காக தான் சொல்லி உங்களுக்கு தெரியும். பட் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் செக் பண்ணேன். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா சரி, எல்லா இடத்துமே டஸ்ட்டாக இருந்துச்சு, க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலைக்குள்ளே இறங்கிட்டோன்னா அந்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடணும். அதனால் இதை போட்டுட்டு கண்ணாடியை துவச்சி நல்லா ஈர துணியை நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு சரி க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கண்ணாடியை துடைச்சிட்டேன். கண்ணாடியை துடைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அந்த எல்லா பொருளுமே துடைச்சேங்க. ஏர் கூலரு, அப்புறம் பீரோ, அப்புறம் அந்த அந்த ஃப்ரிட்ஜுக்கு அந்தாண்ட சைடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக துடைச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் ஏசி வாங்கிட்டோம். அதை தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது நாங்கள் வாங்கின ஏசி. பட் ஏசி வாங்கினோமே தவிர டெக்னீஷியன் கிடைக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நாளாக இது இறக்குன இடத்துல அப்படியே இருந்துச்சு. டெக்னீஷியன் வரலை. ஸோ அதனால் ஏசி வாங்கிட்டோமே தவிர டெக்னீஷியன் கிடைக்காம 4, 5 நாள் அப்படியே இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம தான் க்ளீனிங் ரொட்டீனுக்குள்ளே போயிட்டோம். ரொம்ப பொறுப்பாக நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்ருக்குறோம். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எவ்வளோ நேரம் பசியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி பிள்ளைங்களுக்காகவாது ஃபஸ்ட்டு 2 தோசையை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மாவு எடுத்துகிட்டு நல்லா அப்பளம் போட்டு கரைச்சிட்டு பிள்ளைங்களுக்காக ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை அடிக்கிறேன். ஆனே ஆகவே இல்லை, அடுப்பு பற்றவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா தான் தெரியுது கேஸ் வந்து ஆஃப் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. அதை ஆன் பண்ணிட்டதுக்கப்புறமும் அடிக்கிறேன், பற்றவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அடிச்சு கிடிச்சு இப்படியே அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சு பிள்ளைங்களுக்கு தோசையெல்லாம் ஊற்றி கீத்தி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் க்ளீனிங் ரொட்டீனுக்கு வந்தாச்சு. இது வந்து கிருஷ்ணர் பொம்மை. இது எங்கள் இருட்டில் கண்ணு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இந்த டிவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அது அப்படியே ஸ்டெக்காகவே வந்துச்சு. சரி, தோசையை ஊற்றி கொடுத்துட்டு பிள்ளைங்கள பார்க்க வச்சுட்டு இந்த பொம்மை படத்தையும் போட்டு விட்டுட்டு ஆக்சுவலி நம்ம க்ளீனிங் வேலைக்கு நம்ம போயாச்சு. இது வந்து பாட்டு வச்சு விட்டேன். இந்த டிவி அப்படியே நின்னா டிவி போட்டேன்டா, இப்போ தான் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கிறோம், டிவியும் போச்சுன்னா சமாளிக்க முடியாதுன்னு நினச்சி டிவியை போட்டு விட்டு பாட்டு சேனலை வச்சு விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்க போயிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வீட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டிவிக்கு கீழே இருந்த அந்த இடம்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து அந்த இடத்தலாம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு டிவி கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க கூட உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டிவிட்டு அவங்க கூட உட்காந்து வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக தொடச்சி கிடிச்சு முடிச்சுட்டு பார்த்தா மேலே கப்போர்டு ஃபுல்லாக அழுக்காக இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையும் பார்த்துட்டு சைடு பை சைடு தோசையும் பிள்ளைங்களுக்கு ஊற்றி பிள்ளைங்கள சாப்பிட வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோங்க. நம்ம ஒரு ஒர்க்குக்குன்னு வந்துட்டோம், நம்ம எவ்வளோ நாளும் பசியை தாங்கி நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்துருவோம். பட் பிள்ளைங்க அப்படி இருக்க முடியாதுல்ல, பிள்ளைங்களுக்கு பசி எடுக்கும்ல. சரி, அதனால் நம்ம ஒர்க்கு நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலுமே பிள்ளைங்களுக்கு பசி எடுத்து ஆக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு சைட் பை சைடாக என்னோடய வேலையும் பார்த்துக்கிட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இது சாம்பார் பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச சாம்பார். சரி, சாம்பார் தோசை வச்சு முடிச்சாச்சு.